ரகசிய உண்மை நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். பொதுவாக நிறைய பேருக்கு எண்கணிதம் அப்படின்னாலே ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிற பதிவுகளில் அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுவதோடு இல்லாமல் எண்கணித ரீதியான மிக முக்கியமான விஷயங்களெல்லாம் இதில் நம்ம பேச போகிறோம். குறிப்பாக இப்போ இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, இது மாதிரியான பயிற்சி காலகட்டங்களில் கூட ஒரு மனிதன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்வதற்கான அனைத்து விஷயங்களையும் எண்கணிதம் காண்பித்து கொண்டே இருக்குது. அது அனுபவபூர்வமாக என்னுடைய கிளைண்ட்ஸுடைய ஃபீட்பேக் மூலமாக நானுமே பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதை வெளியிலேருந்து முதல் முறையாக அணுகும் பொழுது அவங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். அவங்களுக்கு என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக் ப்ரூஃபாக அமையும். இதில் உண்மையிலே சொல்லப்போனால் எந்த அளவுக்கு நம்ம பிரச்சனைகளை விட்டு வெளியில் கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வதற்காக மட்டுமே என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். நான் எப்போதுமே சொல்வது போல் இலவச பொது பலன்கள் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டேட் ஆஃப் பர்த், நேமு அல்லது உங்கள் பிஸ்னஸ் நேம் அல்லது உங்கள் குழந்தையோடைய பேர் அனுப்பும் பொழுது உங்களுக்கு அந்த பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையாங்கிற தகவல் வரைக்கும் நான் இலவச பொது பலன்களாக அனுப்புவேன். அப்படி பொருந்தலைன்னா மேற்கொண்டு என்ன டீட்டெயில்ஸுங்கிற ப்ராசஸையும் சேர்த்து அனுப்புகிறேன். அதன் மூலமாக நீங்கள் பயன்பெறலாம். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். ஒரு குழந்தைக்கு நம்ம எண்கணித ரீதியாக பெயர் அமைப்பதின் அவசியத்தை நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் அனைவருக்குமே பொருந்தக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். பொதுவாக ஏன் பெயருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய அடையாளமாக அதுதான் இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நொடி விவேகானந்தர்னு ஒரு பேரை சொல்கிறேன், அப்துல் கலாம்னு ஒரு பேரை சொல்கிறேன்னு வைங்க. நான் சொல்வது பெயர் தான், ஆனால் அந்த உருவமே உங்கள் மனசுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். அப்போ அந்த பெயர் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை அடையாளப்படுத்துதுங்கிறத பாருங்கள். ஸோ அந்த பெயர் மிக சரியாக ஒருவருக்கு அமையும் பொழுது வாழ்க்கையில் அனைத்து கிரக பயிற்சிகளை தாண்டி உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது தேடி வரும். ஏன்னா எல்லா கிரக சூழ்நிலைகள்லையுமே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடந்துரும்னு சொல்ல முடியாது. சில கிரக பயிற்சிகள் வெற்றிகளை தரும், சில கிரக பயிற்சிகள் தோல்விகளை தரும், துன்பங்களை தரும். ஆனால் ஒரு பெயர் சரியாக அமைந்திருக்கும் பொழுது உங்களுக்கான விதி பயன், அதனுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம குறைத்து கொள்ள முடியும். ஒரு கெடுவினையாக இருந்தால் அதை குறைத்து கொள்ளவும், நல்ல பலன்களை அதிகப்படுத்தி கொள்ளவும் ஒரு பெயர் எண்ணினால் முடியும். இது ஒரு தனி மனிதர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்திருப்போம். அந்த பையன் நல்லா உழைக்கிறாப்புல, நிறைய சிரமப்படுறாப்புல, ஆனால் அவருக்குரிய தகுதிக்குரிய வெற்றி மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் வருத்தப்பட்டு நம்ம கவனிச்சிருக்கலாம். நான் எப்போதுமே ஒரு உதாரணத்தை அடிக்கடி சொல்வதுண்டு. இப்போ காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சச்சின் டெண்டுல்கர் தான் காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலக அரங்கில் அப்படி ஒரு டைட்டிலை வின் பண்ணவர்னா பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு அவர் அடுத்த பிளேயர்ஸோடைய மைண்ட்லையும் மக்களுடைய மனதிலையும் அப்படி ஒரு இடம் பிடிச்சிருந்தா அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு ஒவ்வொரு பந்தையுமே அவ்வளோ துல்லியமாக அவர் கணிப்பாராம் சச்சின் டெண்டுல்கர். அப்படிப்பட்ட சச்சின் டெண்டுல்கரே தன்னுடைய நண்பனை பற்றி மிக உயர்வாக, இவன் என்னை விட திறமசாலி, என்ன இப்போ நானும் அவனும் களத்தில் நின்னா என்னை விட அவன் அதிகமாக ஸ்கோர் பண்ணக்கூடியவன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்த ஒரு அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் வினோத் கேம்ப்லி. ஆனால் ஒருவர் காட் ஆஃப் கிரிக்கெட்டாகவே கடைசி வரைக்கும் நின்று அது சாதனை படைச்சி 100 செஞ்சுரிஸ் அடித்து அவர் இது பண்ணார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் உலகத்துலேருந்து காணாமே போயிட்டார். ஸோ பெயர் எண்ணு சரியாக அமைந்திருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை சரித்திரத்தில் பொறிக்கப்படக்கூடிய ஒரு சாதனைகள் பண்ணக்கூடிய மனிதர்களை அது உருவாக்குது. அதே சமயத்தில் பெயர் சரியாக அமையாத பட்சத்தில் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் அவருக்கு அந்த திறமை கை கொடுப்பது கிடையாது. இந்த இடத்துல சில நேரங்களில் நம்ம மனசு உள்ளுக்குள்ளார ஒரு அறிவு சொல்லும், நம்ம உழைப்பு தான் முக்கியம், இந்த இடத்துல இது மாதிரியான அதிர்ஷ்டத்துக்கெல்லாம் வேலையே இல்லைன்னு. அதுக்குமே நான் கிரிக்கெட்டை வச்சு நான் நிறைய பதிவுகளில் நான் உதாரணம் சொல்லியிருக்கேன். இதுலேயுமே சொல்கிறேன். இதை பார்க்கக்கூடிய மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் எத்தனை மக்கள் 2 பேட்ஸ்மேனு சுற்றி அத்தனை ஃபீல்டர்ஸ் நின்று விளாண்டு முடித்ததுக்கப்புறம் அந்த கேப்டன் சொல்லுவார், இன்றைக்கி எனக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கல,
ஜெயித்த கேப்டன் சொல்லுவார், இன்னைக்கு அதிர்ஷ்டம் எங்களுக்கு இருந்துச்சு, சாதகமாக இருந்துச்சு, அதனால் வென்றோம் அப்படின்னு. கண்ணுக்கு எதுக்கு அவங்க வந்து ஓடுறாங்க, விளையாடுறாங்க, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வேர்த்து வடிய கை கால் அடிபட்டு ஒரு விளையாட்டை முடித்ததற்கு பிறகு அந்த கேப்டன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது இருக்கிறத நீங்கள் இடம்பெறுவதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போ அதுலேருந்தே புரிந்து கொள்ளலாம், நம்மளுடைய திறமையை தாண்டி வேறு சில விஷயங்களும் நம்மளை இம்பேக்ட் பண்ணும். ஸோ ஒரு குழந்தைக்கு இந்த இடத்துல வந்து ஆரம்ப காலத்திலேயே அவங்களுக்கு ஒரு சரியான பெயர் அமைதுன்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து ஒரு 1ஆம் எண்ணில் ஒரு குழந்தை பிறக்கிறாங்க. அந்த குழந்தை பிறக்கக்கூடிய தேதியே 1/1/2024 பிறக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த குழந்தையோடைய பிறந்த தேதி வந்து அவ்வளோ அம்சமாக அமைஞ்சிருக்கு. சூரியனுடைய ஆதிக்கத்தில் மிக குறிக்கோளோடு வாழக்கூடிய ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை நாடக்கூடிய ஒரு பிறப்பு தான் அந்த குழந்தை. அந்த குழந்தையோடைய பிறந்த தேதியின் கூட்டு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம உதாரணத்தின்படி 1/1/2024 அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டிங்கன்னா வரக்கூடிய கூட்டுத்தொகையில் அதே 1ஆம் எண் வருவதை நீங்கள் பார்க்கலாம். வரக்கூடிய கூட்டுத்தொகை 10 வரும், அதையும் 1+0 போட்டிங்கன்னா 1 தான் வரும். ஸோ இந்த தேதி வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு ரட்டன் டாட்டா அளவுக்கு, டாட்டா நிறுவனம் அளவுக்கு வளரக்கூடிய, ஏன்னா இப்போ நான் அது வந்து சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு இருக்கக்கூடிய நிறுவனம், அதனுடைய ஃபவுண்டருமே வந்து சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர் தான். அதனால தான் அந்த எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. ஸோ அந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தேதியில் பிறந்த ஒரு குழந்தைக்கு நீங்கள் பேர் அமைக்கும் பொழுது அந்த பெயரினுடைய எண் வந்து 7ஆம் எண்ணாகவோ 8ஆம் எண்ணாகவோ 4ஆம் எண்ணாகவோ அமைஞ்சிச்சுன்னு வைங்களேன், அது எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுங்களா? இறைவன் வந்து ஒரு பென்ஸ் கார் மாதிரி ஒரு காரை உருவாக்கி அதுக்கு பெட்ரோலே இல்லாமல் பூமிக்கு அனுப்பிச்சது மாதிரி இருக்கும். அதனால் பிரயோஜனமே இல்லாத மாதிரியான ஒரு தன்மையை ஒரு சரியில்லாத பெயரன் வந்து உருவாக்கி கொடுத்துருமா அவங்க எதிர்காலத்தில். இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம்ங்கிறது வந்து பெரிய மனிதர்களாகட்டும், சிறிய குழந்தைகளாகட்டும், எல்லாருக்குமே வந்து மிகவும் போட்டிகள் நிறைந்த ஒரு உலகமாக மாறிடுச்சுங்க. இன்றைக்கி ஒவ்வொரு நாளுமே சவாலாக இருக்குது. அடுத்த நாள் பார்த்தா புதிய சவால்கள் வேற வந்து சேருது. ஸோ அது பொருளாதார அபிவிருத்தியாக இருக்கலாம், அல்லது குழந்தைகளை பொறுத்த அளவுக்கு படிப்பாக இருக்கலாம். ஒரு காலேஜ் சீட்டு கிடைக்காத கூட நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எல்லாருக்குமே அது திறமைக்குரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருது. ஆனால் ஒரு ஏதோ ஒரு லக் ஃபேக்டர் அப்படிங்கிறது தேவைப்படுது, ஒரு அதிர்ஷ்டத்தின் துணைங்கிறது தேவைப்படுது. அதை வந்து ஒரு சக்தி மிகுந்த எண்கணித பெயர் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அதனால தான் இந்த எக்ஸாம்பிள்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னுடைய அனுபவத்தில் ஸ்டூடெண்ட் வந்து சரியாக படிக்கலைன்னு சொல்லி அந்த பேரண்ட் என்னை அப்ரோச் பண்ணுறாங்க. பொண்ணையுமே அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அவங்க 10th படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ படிப்பில் பெருசாக எந்த கவனமும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவங்க கூப்பிட்டு வராங்க. இப்போ 10வது சேர்ந்த அந்த ஒரு முதல் மாதம் 2வது மாதத்தில் அவங்க அழைச்சிட்டு வராங்க. அப்போ தான் இந்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எனக்கு இந்த வருஷம் பப்ளிக் எனக்கு பயமாக இருக்குது என் பொண்ணை நினச்சி அப்படின்னாங்க. அப்போ அந்த பெயர் திருத்தம் செய்து கொடுத்துட்டு அது ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அதை ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அந்த ஃபாலோ பண்ணிட்டும் வந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்டேருந்து எனக்கு எந்த வித அழைப்புமே வரலை, எந்த ஒரு ஃபீட்பேக்குமே வரலை. ஆனால் பப்ளிக் எக்ஸாமினேஷன்லாம் அந்த வருஷத்தோடைய அகாடமிக் இயர் முடிஞ்சு ரிசல்ட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதே பேரண்ட்டு எங்கள் வீட்டுக்கே வந்து ஸ்வீட் பாக்ஸோடு வந்தாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், மன மகிழ்ச்சி. ஏன்னா வந்து இந்த பெயர் அமைந்ததிலிருந்து ஒரு 3 மாத காலங்கள் கழித்து ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது மாதிரி ஃபுல் ஃபோக்கஸ்டாக அவங்க வந்து படிப்பில் எதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக அந்த மாணவி வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து 10th வந்து அவங்க எதிரே பார்க்காத அளவுக்கு டிஸ்டிங்ஷனில் அவங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ ஒரு பெயர் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறது அது நாள் வரைக்கும் வந்து எங்களுக்கு ரியலைஸ் பண்ணலை. உண்மையிலே உங்களை வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணி பெயரை வாங்கிட்டு போனப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகத்தோடையே தான் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோமே ஒழிய அதில் எங்களுக்கு வந்து பரிபூர்ண நம்பிக்கைங்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி என் பெண் வந்து இந்த அளவுக்கு ஒரு சாதனை மாணவியாக அவங்க வந்து கருதும் பொழுது அந்த இடத்துல எண்கணித பெயரை வந்து எங்களால் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டே ஆகணும், அது எங்களால் புறந்தள்ளவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி இப்போ இந்த பைஜூஸ் நிறுவனம் வந்து எந்த அளவுக்கு வந்து வளர்ந்த ஒரு நிறுவனம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நிறுவனம் வந்து இன்னைக்கு தள்ளாடிக்கிட்டு இருக்கு. ஒரு வெளிப்பார்வைக்கு வந்து இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளக்குள்ளார வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குரிய விஷயங்கள்லாம் நடந்து இன்னைக்கு வந்து அழிவை நோக்கி அது போயிட்டுருக்கு.
அது மாதிரியும் சில நிறுவனங்கள் ஆரம்பத்தில் வந்து எல்லாமே நல்லா போகிற மாதிரி தெரியும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா சரிவை நோக்கி அது போக ஆரம்பிக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது, ஏதோ ஒரு பெயர் காரணம் வந்து சரியாக அமையலை. ஏன்னா ஒரு சில எண்கள் இருக்குது. அது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பணங்காசை நிறையா கொண்டாந்து கொடுத்துரும், வெற்றிகள் நிறையா கொண்டாந்து கொடுத்துரும். பாதியிலே திடீர்னு தவிக்க விட்டுட்டு அது வந்து நம்மளை நல்லா மாற்றி விட்டுரும், கோத்து விட்டுருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணி விட்டுரும். ஸோ அது மனிதர்களுக்கான பெயராக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கான பெயராக இருந்தாலும் சரி, நிறுவன பெயராக இருந்தாலும் சரி, மிக சரியாக பார்த்து அமைத்து கொள்ளும் பொழுது, நான் ஏற்கனவே சொன்ன கிரக சூழ்நிலைகள்ங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு தவறான ஒரு, அதாவது உங்களுக்கு வந்து பொருந்தாத ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, கிரக பயிற்சி வந்து உங்களுக்கு சாதகம் இல்லாத காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுடைய பெயர் உங்களை காப்பாற்றும். அது நான் வந்து என்னுடைய வாழ்நாளில் அதை நான் சர்வசாதாரணமாக அதை அனுதினமும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை தாண்டி இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை இந்த நொடி உங்கள் வாழ்க்கையில் கடத்துது அப்படின்னு சொல்லுவேன். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வணங்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வமோ குருவினுடைய அருளாசிகளோ இந்த பதிவை உங்களுக்கு காண கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நிறைவு செய்யும். இவ்வளோ நேரம் இந்த பலன்களை நீங்கள் கவனமாக கேட்டுட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. மேலும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் தர காத்துக்கிட்டு இருக்கேன். அதில் உங்களுடைய பிறந்த தேதி, உங்கள் பெயர், உங்கள் வியாபார பெயரோ உங்கள் குழந்தையோடைய பெயரோ நீங்கள் அனுப்பலாம். பிறந்த குழந்தையாக இருந்தால் பிறந்த நேரத்தையும் டேட் ஆஃப் பர்த்தையும் அனுப்பிச்சி விடுங்க. நான் இலவச பொது பலன்களை அனுப்பிய பிறகு உங்களுக்கு இன்னும் கிறிஸ்டல் கிளியராக புரியும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது. அதன் பிறகு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எண்கணித பலன்கள் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.